சிவனுக்கே பில்லி சூனியம் ஏவிய முனிவர்களுக்கு என்ன ஆனது தெரியுமா? இதுபோன்ற கதைகளை கேட்க நமது சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாருகா மனத்தில் வாழ்ந்த சில முனிவர்கள் தவமும் யாகமும் தான் பெரியது என்று நினைத்து அதற்கெல்லாம் காரணமான இறைவனை மறந்துவிட்டார்கள். அவர்களது அகந்தை நாளுக்கு நாள் அதிகரித்தது. அவர்களுக்கு உண்மையை உணர்த்த சிவபெருமான் பிக்ஷாடனராகவும் விஷ்ணு மோகினியாகவும் வந்து தாருகாவனத்துக்குள் நுழைந்தார்கள். மோகினியைக் கண்டு முனிவர்கள் மயங்க, பிக்ஷாடனரின் அழகைக் கண்டு அவர்களது மனைவியரும் ஈர்க்கப்பட்டனர். இதனால் கொந்தளித்த முனிவர்கள் அபிசார யாகம் செய்து பாம்பு, புலி, யானை போன்ற கொடிய சக்திகளை சிவன் மீது ஏவினர். ஆனால் சிவன் பாம்பை கழுத்தில் அணிந்தார், புலியை அடக்கி தோளாக போர்த்தினார். கடைசியில் வந்த மதயானையின் வயிற்றுக்குள் சென்று அதை உள்ளிருந்து கிழித்து வெளிவந்து வீர நடனமாடினார். அந்த வடிவமே கஜசம்ஹார மூர்த்தி. அப்போதுதான் முனிவர்கள் தங்கள் தவறை உணர்ந்தார்கள். அகந்தையுடன் செய்த தவம் அழிவை தரும், ஆனால் இறைவனை உணர்ந்த ஒரு கணமே ஞானத்தை தரும்.